சில வேர்ட்ஸோட ப்ரனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கனால நமக்கு வந்து ஸ்பெல்லிங்கில் கன்ஃபியூஷன் வந்துடும். ரொம்ப தெரிஞ்ச வேர்டாக இருக்கும், ரொம்ப ஃபெமிலியரான வேர்டாக இருக்கும், ஆனால் கூட ஸ்பெல்லிங்கில் கன்ஃபியூஷன் ஆயிரும். அப்படிப்பட்ட 2 வேர்ட்ஸ் பற்றி இன்றைக்கி நான் சொல்லலான்னு இருக்கேன். ஒன்று வந்து ஸ்டேஷ்னரி. ஸ்டேஷ்னரின்ற வேர்டில் 2 ஸ்பெல்லிங் மட்டும் மாறும், ஏ அண்ட் இ. ஸ்டேஷன் அப்புறம் ஏஆர்ஒய், ஸ்டேஷன் இஆர்ஒய், ஸ்டேஷ்னரி. இந்த ஒரு வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் சம்திங் பீயிங் அட் ரெஸ்ட், அசையாமல் ஒரு இடத்துல இருக்குது, அதான் ஸ்டேஷ்னரி. இன்னொரு வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் பேப்பர், பென்னு, பென்சில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம், அதுதான் வந்து ஸ்டேஷ்னரி. ஸோ இது ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம எழுதிட்டு இருக்கிறப்ப ஸ்பெல்லிங் மெயினாக எழுதிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல இ போடணும், எந்த இடத்துல ஏ போடணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்டேஷ்னரி ஏ, அப்போது அந்த ஏ அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஒரு ஆர்ட், ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட், அதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அந்த ஆர்ட் வந்து ரெஸ்கில் இருக்குது, அதை வந்து நம்ம அட்மயர் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா அது வந்து ஸ்டேஷ்னரி அப்படின்றது ஞாபகத்தில் இருக்கும். இந்த இ போடுற இடத்துல நம்ம வந்து எக்ஸாம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா எக்ஸாமுக்கு என்னென்னலாம் தேவை, பேப்பர், பென்னு, பென்சில், இரேசர், ஷார்ப்னர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எக்ஸாமுக்கு தேவை. ஸோ திஸ் இஸ் ஸ்டேஷ்னரி, அந்த இ வச்சு ஸ்பெல்லிங் எழுதக்கூடிய ஸ்டேஷ்னரி. இன்னும் ஒரு வேர்டு வந்து காம்ப்ளிமெண்ட். இது எப்போவுமே நம்மளுக்கு எப்போ கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன லேபிள் ஒட்டுவோம் அந்த கிஃப்ட் மேலே. அந்த ஒட்டுற சமயத்தில் வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு போடுறப்ப அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு ஸ்பெல்லிங் PLI வருமா PLE வருமா அப்படின்னு டவுட் ஆயிரும். ஸோ இதில் என்ன ஸ்பெல்லிங் வரணும் அப்படின்றத வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் காம்ப்ளிமெண்ட் PLEMENT, அந்த ஸ்பெல்லிங் வருது வந்து சம்திங் தட் கம்ப்ளீட்ஸ், ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய காம்ப்ளிமெண்ட்டு வேறு. ஐ போடுறோம் அப்படின்னு சொன்னால் யாருக்காவது நம்ம விஷஸ் சொல்கிறோம் அப்படின்னா அந்த காம்ப்ளிமெண்ட் வேறு. ஸோ இதை ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட், ஹர் ஹேர் ஸ்டைல் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஹர் பியூட்டி. அப்போது இந்த அவளுடைய ஹேர் ஸ்டைல் வந்து அவளுடைய பியூட்டியை வந்து முழுமையாக்குகிறது அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த காம்ப்ளிமெண்ட், ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் PLE கம்ப்ளீட்ஸ். ரெண்டாவது ஐ வச்சு எழுதுது COMPLIMENT, அந்த ஐ வந்து விஷஸ். விஷஸ்க்கு WISH வருது இல்லையா, அந்த ஐ ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஞாபகத்தில் இருந்தாலே செகண்ட் ஒன் ஈஸியாக